உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் மகள் இருக்கிறார்கள். உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் இருக்கிற மகள்களுக்கு திருமணமாகி வெளியே போகிறார்கள். மறுபடியும் அவர்கள் அம்மா வீட்டுக்கு வருகிறார்கள். இதெல்லாம் வாடிக்கை இல்லையா? ஆனால் ஒரு கவிஞன் தான் அதை பதிவு செய்கிறான். இந்த கவிதைக்கு பெயர் மகள் இருந்த வீடு. மகளே, நீ பிறந்து வளர்ந்த இந்த வீடு இப்பொழுதும் முழுக்க முழுக்க உன்னுடையதாகவே இருக்கிறது என்று அந்த அப்பா அந்த கவிதையை ஆரம்பிக்கிறார். மகளுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டா. இந்த வீடு, நீ பிறந்து வளர்ந்த இந்த வீடு முழுக்க முழுக்க இப்பொழுதும் உன்னுடையதாகவே இருக்கிறது. அம்மாவுடையதும் என்னுடையதுமான பொருள்கள் அனைத்தும் பெருகி குவிந்திருக்கும் உனது பொருள்களுக்கு அஞ்சி ஆங்காங்கே ஒரு ஓரங்களில் கிடக்கின்றன. எல்லா பொருளும் இப்பயும் உண்டு தான். நீ கல்யாணம் ஆகி போயிட்ட. எந்த அம்மாவது கொஞ்சம் பொருள் இருக்குது, உன் பொருள்களுக்கு பயந்து ஆங்காங்கே கிடக்கின்றன. பிந்தைய உனது பருவகால பொருள்களாலும் புத்தகங்களாலும் மட்டுமின்றி முந்தைய உனது பால்யகால விளையாட்டு பொருள்களாலும் நீ இந்த வீட்டை ஆக்கிரமித்திருந்தாய். உன் பொருட்டு ஒளித்து அடங்கிய கெட்டி மேளத்திற்கு பிறகு கல்யாணம் ஆயிடுச்சு. உன் பெருட்டு ஒளித்து அடங்கிய கெட்டி மேளத்திற்கு பிறகு ஒரே நிமிஷம், உனது அத்தனை தோழிகளும் உன் வீடென்றே இதை ஊராருக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். நீ வீட்டில் வாழ்ந்த காலத்தில், ஐயா இப்போ நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறேன் என்று சினுங்களாக யாரிடமாவது சொல்வாய். எங்கள் வீட்டுக்கு வாயேன் என்று யாரையாவது வாஞ்சையோடு அழைப்பாய். ஐயோ நேரமாச்சு, நான் எங்கள் வீட்டுக்கு போகணும், எங்கிருந்தாலும் பதட்டத்தோடு புறப்படுவாய். உன் பொருட்டு ஒளித்து அடங்கிய கெட்டி மேளத்திற்கு பிறகு மாமியார் வீட்டிலிருந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று யாரிடமோ சொல்லி கொண்டிருக்கிறாய். மாமியார் வீட்டிலிருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று யாரிடமோ சொல்லி கொண்டிருக்கிறாய். உனக்கென்று ஒரு வீடற்றவளாக, மகளே, இப்பொழுதும் இது உன் வீடுதான். உண்மையிலேயே இந்த கவிதை தருகிற துயரம் தாங்க முடியாததாக இருக்கிறது.